ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகே அவருடைய 64வது படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போகிறா? ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் AK64 நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. அண்ட் இந்த படத்தோட கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாஸில் ஒரு சில நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பரை சுற்றி கண்டெய்னர் பற்றின ஒரு படமாக இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு படமாக தான் இருந்ததுன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கதையை கையில் வச்சிருக்காரு. ஸோ அது மாதிரி தான் எடுக்க போகிறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஹார்பரை சுற்றி அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே அட்டகாசம் படத்துலேருந்து இருக்கிற நிறைய ரெஃபரன்ஸ் தான் இந்த ஒரு படத்தில் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ AK64 படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறது ஆதிக் ரவிச்சந்திரன் தான். ஸோ மியூசிக் டைரக்டர் அண்ட் பிரகாஷ் அவர்கள் தான். அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ மைத்திரி மூவி மேக்கர்ஸா இல்லை வேல்ஸ் என்டர்டைன்மெண்ட்டா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட்ன்றது வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே நண்பா, நம்ம AK அவருடைய 64வது படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறது ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தோடைய கதைக்காலன்றதும் ஹார்பரை சுற்றி கண்டெய்னர் பற்றின ஒரு கதைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கன்பாஸாக கமெண்ட்டுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.